வணக்கம் மாணவர்களே. நீங்க ஒரு பேங்க் எக்ஸாம்க்கு தயாராறீங்க அப்படின்னா தினமும் காலையில எழுந்தவுடன் த ஹிந்து நாளிதழை படிக்கிறது உங்களோட வழக்கமா இருக்கும். ஆமா. ஆனா அந்த எடிட்டோரியல் பகுதியில் உள்ள ஆங்கில வார்த்தைகளை பார்த்து சில நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப மலைப்பா தோணலாம். கண்டிப்பா. அதுக்காகத்தான் ரான்எக்ஸ் அகாடமியின் ஆசிரியர்களாகிய நாங்க இன்னைக்கு இந்த ஆழமான அலசலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஒரு நோட்டு புத்தகத்தை இப்போதே கையில எடுத்துக்குங்க. சரியா சொன்னீங்க. வங்கி தேர்வுகள்ல பிரிலிம்ஸ் ஆகட்டும் இல்ல மெயின்ஸ் ஆகட்டும், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்புறம் க்ளோஸ் டெஸ்ட்ல உங்களை காப்பாற்ற போவது வொக்காபுலரி மட்டும்தான். இன்னைக்கு நாம த ஹிந்து தலையங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட 56 மிக முக்கியமான ஆங்கில வார்த்தைகளையும் ஒரு சிறப்பான இடியமையும் இரு மொழிகளிலும் முழுமையா பார்க்க போறோம். இதுல ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவுபடுத்திடலாம். இந்த வார்த்தைகள் அரசியல் சார்ந்த சூழல்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. ஆனா எவ்வித அரசியல் சார்புமின்றி முற்றிலும் பேங்க் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சொற்களஞ்சியமா மட்டுமே இதை நாம நடுநிலையா பார்க்க போறோம். ஆமா, தேர்வில் ஒரு வார்த்தையோட வாக்கிய அமைப்பை புரிஞ்சு கொள்வதுதான் நமக்கு முக்கியம். சரி, அதிக நேரம் எடுத்துக்காம நேரடியாக பாடத்திற்குள் போயிடலாம். முதல் பகுதி போர் மற்றும் அரசியல் நிலைப்பாடுகள். முதல் வார்த்தை ரெக்லெஸ். ரெக்லெஸ் அதாவது பொறுப்பற்ற அப்படின்னு அர்த்தம். இதோட சினோனிம்ஸ் பாத்தீங்கன்னா ராஷ், ஹீட்லெஸ். ஆண்டோனிம்ஸ் காஷியஸ், கேர்ஃபுல். இதுக்கான வாக்கிய உதாரணம் என்னன்னா, ஏவுகணைகளை ஏவ முடிவெடுத்த தலைவரின் பொறுப்பற்ற செயலால் உலகம் போரின் விளிம்பிற்கு சென்றது. கண்டிப்பா. அடுத்த வார்த்தை வார் மாங்கர்ஸ், அதாவது சண்டையிட தூண்டுபவர். இதோட சினானிம்ஸ் ஹாக்ஸ், மிலிட்டரிஸ்ட்ஸ். ஆண்டனிம்ஸ் பாத்தீங்கன்னா பீஸ் மேக்கர்ஸ், பாசிபிஸ்ட்ஸ். வரலாறு எப்போதும் சண்டையிட தூண்டுபவர்களை கடுமையாகவே மதிப்பிடுகிறது அப்படிங்கிறது இதோட சூழல். சரியா சொன்னீங்க. அடுத்த வார்த்தை மெர்க்யூரியல், அதாவது மாறுபட்ட மனநிலை கொண்ட. இதோட சினோனிம்ஸ் வாலடைல், அன்பிரெடிக்டபிள். ஆண்டனிம்ஸ் ஸ்டெடி, ஸ்டேபிள். ஒருத்தரோட மாறுபட்ட மனநிலை சர்வதேச பேச்சுவார்த்தைகளை எப்படி கடினமாக்குறது என்பதை இது விளக்குது. அடுத்த வார்த்தை ரோக், அதாவது அராஜக. ஆமா. இதோட சினோனிம்ஸ் லாலெஸ், அன்ரூலி. ஆண்டனிம்ஸ் கம்ப்ளையன்ட், லா அபைடிங். சர்வதேச சட்டங்களை மதிக்காத அராஜக நாடுகள் பற்றிய உதாரணம் இது. அடுத்த வார்த்தை எக்ஸ்பான்ஷனிஸ்ட், விரிவாக்கவாத. இதற்கான சினோனிம்ஸ் இம்பீரியலிஸ்ட், அக்ரெசிவ். ஆண்டனிம்ஸ் ஐசோலேஷனிஸ்ட், டிஃபென்சிவ். ஒரு நாட்டோட விரிவாக்கவாத லட்சியங்கள் எவ்வாறு ராணுவ ஊடுருவல்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது இது சொல்லுது. அடுத்து பகுதி 2, விளைவுகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள். இதுல முதல் வார்த்தை எத்னோ நேஷனலிஸ்ட், அதாவது இன தேசியவாத. இதோட சினோனிம்ஸ் எத்னோசென்ட்ரிக், சாவனிஸ்ட். ஆண்டனிம்ஸ் ப்ளூரலிஸ்ட், இன்க்ளூசிவ். ஓர் இன தேசியவாத தலைவர் மற்றவர்களை ஒதுக்கி நிறுவனங்களை எப்படி பலவீனப்படுத்துகிறார் அப்படிங்கிறது இது விளக்குது. ஆமா. அடுத்த வார்த்தை ஃபால் அவுட், அதாவது தீய விளைவுகள். இதற்கான சினோனிம்ஸ் ரிபர்கஷன்ஸ், கான்சிக்வன்சஸ். ஆண்டனிம்ஸ் பெனிஃபிட், பாசிட்டிவ் அவுட்கம். மூடல் நடவடிக்கையால் ஏற்பட்ட பொருளாதார தீய விளைவுகள் எண்ணெய் சந்தையை எப்படி குலுக்கியது அப்படிங்கிறது இதோட வாக்கியம். அடுத்த வார்த்தை ப்ரீஎம்டிவ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சினோனிம்ஸ் ஆன்டிசிபேட்டரி, பிரிவென்டிவ். ஆண்டனிம்ஸ் ரியாக்டிவ், ரிட்டாலியேட்டரி. ஒரு தாக்குதலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிர்வாகம் நியாயப்படுத்தியதை இது விவாதிக்குது. அடுத்த வார்த்தை கான்ட்ரரி, மாறாக. இதோட சினோனிம்ஸ் கான்வர்ஸ்லி, ஆப்போசிட்லி. ஆண்டனிம்ஸ் சிமிலர்லி, அக்கார்டிங்லி. இதற்கு மாறாக ராஜதந்திர வழிகள் பின்பற்றப்பட்டதை இது சுட்டிக்காட்டுது. அடுத்தது நெகோசியேஷன்ஸ், பேச்சுவார்த்தைகள். சினோனிம்ஸ் டாக்ஸ், டிஸ்கஷன்ஸ். ஆண்டனிம்ஸ் கான்ஃபரன்டேஷன், அல்டிமேட்டம். தொடரும் பேச்சுவார்த்தைகள் பதற்றத்தை தணிப்பதற்கான உண்மையான வழியை வழங்குவதை இது விளக்குது. இப்போ நம்ம பகுதி 3க்கு வந்திருக்கோம், ராஜதந்திரம் மற்றும் மோதல்கள். முதல் வார்த்தை மீடியேஷன், மத்தியஸ்தம். இதற்கான சினானிம்ஸ் ஆர்பிட்ரேஷன், இன்டர்செஷன். ஆண்டனிம்ஸ் அக்ரெஷன், கான்ஃபரன்டேஷன். ஓமன் நாட்டின் மத்தியஸ்தம் இரு தரப்பையும் எப்படி நெருக்கமாக்கியது அப்படிங்கிற உதாரணம் இது. அடுத்த வார்த்தை ஸ்டாக்பைல், கையிருப்பு. சினானிம்ஸ் அக்யூமுலேட், ஹோர்ட். ஆண்டனிம்ஸ் டிப்ளீட், எக்ஸாஸ்ட். அணுக்கரு பொருட்களை வரம்புகளுக்கு மேல் கையிருப்பில் வைக்கக்கூடாது என்ற ஒப்பந்தம் பற்றி கூறுவது. அடுத்த வார்த்தை டிப்ளமசி, செயலாண்மை திறம். சினானிம்ஸ் ஸ்டேட்கிராஃப்ட், நெகோசியேஷன். ஆண்டனிம்ஸ் அக்ரெஷன், ஹாஸ்டிலிட்டி.
இராணுவப் படையை விட ராஜதந்திரத்திற்கு எப்படி முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துது. அடுத்த வார்த்தை ஓவர்டேக்கன், முந்திக் கொள்ளப்பட்டது. இதோட சினானிம்ஸ் சூப்பர்சீடட், சர்பாஸ்ட், ஆன்டனிம்ஸ் சஸ்டெயின்ட், மெயின்டெயின்ட். அமைதி தீர்வுக்கான வாய்ப்பு இராணுவ நடவடிக்கையால் எப்படி முந்திக் கொள்ளப்பட்டது என்பதை இது விளக்குது. அடுத்து சாபோடாஜ்ட், சேதப்படுத்தியது. சினானிம்ஸ் அண்டர்மைன்ட், ரெக்ட். ஆன்டோனிம்ஸ் சப்போர்ட்டட், ஃபெசிலிட்டேட்டட். பல ஆண்டு பேச்சுவார்த்தைகளை ஒரு நிர்வாகம் தன்னிச்சையாக எப்படி நாசமாக்கியது என்பதை இது விவாதிக்குது. அடுத்ததா பகுதி 4, அதிகாரம் மற்றும் ஆட்சி முறைகள். முதல் வார்த்தை யுனிலேட்ரல், ஒரு தலைப்பட்சமான. இதோட சினானிம்ஸ் ஒன் சைடட், இண்டிபெண்டன்ட். ஆன்டோனிம்ஸ் பைலாட்ரல், மல்டிலாட்ரல். ஒரு தலைப்பட்சமான இராணுவ தாக்குதல் என்பது ஐநா சபையின் விதிகளை மீறுவதாகும் என இது விளக்குது. அடுத்த வார்த்தை ஷிகரிங், தூண்டுதல். சினானிம்ஸ் ஸ்பார்க்கிங், இக்னைட்டிங். ஆன்டோனிம்ஸ் பிரிவென்டிங், அவர்ட்டிங். ஒரு படுகொலை எப்படி ஒரு முழுமையான போரை தூண்டும் அபாயத்தை கொண்டிருந்தது என்ற உதாரணம் இது. அடுத்து ரிப்ரசிவ், அடக்குமுறை. சினானிம்ஸ் ஒப்ரெசிவ், அத்தாரிட்டேரியன். ஆன்டோனிம்ஸ் லிபரல், டெமோக்ராட்டிக். அடக்குமுறை ஆட்சிகளுடனான நெருக்கமான உறவு ஜனநாயகத்தின் மீதான அர்ப்பணிப்பை எப்படி குறைக்கிறது என்பதை இது விவாதிக்குது. அடுத்த வார்த்தை மனார்கி, முடியாட்சி. சினானிம்ஸ் கிங்டம்ஸ், எம்பயர்ஸ். ஆன்டோனிம்ஸ் ரிபப்ளிக்ஸ், டெமோக்ரசிஸ். பல முடியாட்சிகள் நிபந்தனையற்ற இராணுவ ஆதரவை பெறுவதை இது சுட்டிக்காட்டுது. அடுத்து டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம். சினானிம்ஸ் ஆட்டோகிராசிஸ், டைரனிஸ். ஆன்டனிம்ஸ் டெமோக்ரசிஸ், ரிபப்ளிக்ஸ். சர்வாதிகாரங்களுக்கு ஆயுதம் வழங்குவது தார்மீக நம்பகத்தன்மையை எப்படி அழிக்கிறது என்பதை இந்த நடுநிலையோடு கூறுது. பகுதி 5, எதிர்ப்புகள் மற்றும் அழிவுகள். முதல் வார்த்தை குவாம்ஸ், தயக்கங்கள். இதோட சினானிம்ஸ் மிஸ்கிவிங்ஸ், ஸ்க்ரூப்பிள்ஸ். ஆன்டோனிம்ஸ் சர்டனிட்டி, அஷ்யூரன்ஸ். ஆயுதம் வழங்குவதில் நிர்வாகம் எவ்வித தயக்கமும் காட்டவில்லை என்பதே இது விளக்குது. அடுத்த வார்த்தை அட்வர்சரி, எதிரி. சினானிம்ஸ் அப்போனன்ட், எனிமி. ஆன்டனிம்ஸ் ally, friend. பிராந்திய எதிரிய ஒழிக்கும் முடிவு எப்படி ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துது என்பதை இது விவாதிக்குது. அடுத்து தகரி, கொடுமைத்தனம். சினனிம்ஸ் ப்ரூட்டாலிட்டி, ஹூலிகனிசம். ஆன்டனிம்ஸ் சிவிலிட்டி, டிப்ளமாசி. அரசியல் கொடுமைத்தனம் பேச்சுவார்த்தைகளை மாற்றியமைக்கும்போது சமூகம் அமைதியாக இருக்க முடியாது என்பதை இது விளக்குது. அடுத்த வார்த்தை இம்பீரியல், ஏகாதிபத்திய. சினனிம்ஸ் imperialist, hegemonic. Antonyms democratic, egalitarian. கூட்டணியின் ஏகாதிபத்திய லட்சியங்கள் அம்பலப்படுத்தப்பட்டதை இது உதாரணமாக்குது. அடுத்து wrecked, நாசமாக்கியது. Synonyms devastated, ruined. Antonyms rebuilt, restored. பல தசாப்தங்களாக நடந்த இராணுவ தலையீடுகள் சமூக கட்டமைப்பை எப்படி அழித்தன என்பதை இது விளக்குது. இப்போ பகுதி 6, கட்டுப்பாடுகள் மற்றும் ஆழமான பிரச்சனைகள். முதல் வார்த்தை reigned, கட்டுப்படுத்தப்பட்டது. இதோட synonyms restrained, curbed. Antonyms unleashed, freed. மோதல் பரவுவதற்கு முன் ஆக்கிரமிப்பு நாட்டை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இது கூறுது. அடுத்த வார்த்தை vestige, எச்சம். Synonyms remnant, trace. Antonyms abundance, entirety. விதிகள் அடிப்படையிலான ஒழுங்கின் கடைசி எச்சமும் விரைவில் மறையக்கூடும் என்ற வாக்கியத்தை இது விளக்குது. அடுத்து shredded, துண்டு துண்டாக்கப்பட்டது. Synonyms torn apart, destroyed. Antonyms preserved, upheld. சர்வதேச சட்டம் அடையாளம் தெரியாத அளவிற்கு அழிக்கப்பட்டதை இது விவாதிக்குது. அடுத்த வார்த்தை overreacted, அதிகமாக செயல்பட்டது. Synonyms exaggerated, exceeded. Antonyms remained calm, restrained. நிர்வாக நடவடிக்கையை அச்சுறுத்தியதன் மூலம் நீதிமன்றம் அதிகமாக செயல்பட்டதாக வந்த விமர்சனம் இது. அடுத்து deep-seated, ஆழமாக வேரூன்றிய. Synonyms entrenched, ingrained. Antonyms superficial, passing. நீதித்துறையில் ஆழமாக வேரூன்றிய நிறுவன பிரச்சினைகளை சுட்டிக்காட்டும் அறிக்கை இது. பகுதி 7, நிறுவனங்களின் நேர்மை மற்றும் விசாரணைகள். முதல் வார்த்தை conspiracy, சதித்திட்டம். இதோட synonyms plot, scheme.
ஆன்டானிம்ஸ் டிரான்ஸ்பரன்சி, ஓப்பன்னஸ். ஒரு பத்தியை சதித்திட்டமாக விவரிப்பது விகிதாச்சாரமற்றது என்பதை இது விளக்குது. அடுத்த வார்த்தை டார்னிஷ், களங்கப்படுத்த. சினானிம்ஸ் பிளெமிஷ், சலி. ஆன்டனிம்ஸ் ஆனர், என்ஹான்ஸ். நிர்வாகத்தின் தலையீடு பாடப்புத்தகத்தை விட அதிகமாக கலங்கப்படுத்தியதை இது விவாதிக்குது. அடுத்து இன்டெகிரிட்டி, நேர்மை அல்லது ஒருமைப்பாடு. சினானிம்ஸ் ஆனஸ்டி, அப்ரைட்னஸ். ஆன்டனிம்ஸ் கரப்ஷன், டிஸ்ஆனஸ்டி. நேர்மையை பாதுகாப்பதாக கூறும் நிறுவனங்கள் நம்பிக்கையை எப்படி பலவீனப்படுத்துகின்றன என்பதை இது விளக்குது. அடுத்த வார்த்தை ரிமோஸ், மனவருத்தம். சினானிம்ஸ் ரிக்ரெட், கன்ட்ரிஷன். ஆன்டனிம்ஸ் இன்டிஃபரன்ஸ், கேர்லெஸ்னஸ். நிர்வாகத்தின் வருத்தம் சடங்குபூர்வமாகவே இருந்தது என்ற உதாரணம் இது. அடுத்து பெண்டன்சி, நிலுவை நிலை. சினானிம்ஸ் பேக்லாக், டிலே. ஆன்டனிம்ஸ் டிஸ்போசல், ரெசல்யூஷன். வழக்குகளின் நிலுவை நிலை குறித்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரச்சனையை இது விளக்குது. அடுத்ததா பகுதி 8, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நோக்கங்கள். முதல் வார்த்தை ஆர்பிட்ரேரினஸ், தன்னிச்சையான தன்மை. இதோட சினோனிம்ஸ் கேப்ரிஷியஸ்னஸ், ரேண்டம்னஸ். ஆன்டானிம்ஸ் ஃபேர்னஸ், கன்சிஸ்டன்சி. நிர்வாக நடவடிக்கையின் தன்னிச்சையான தன்மை பற்றிய உதாரணம் இது. அடுத்த வார்த்தை ப்ராம்ப்டட், தூண்டியது. இது சினானிம்ஸ் ட்ரிகர்ட், ஸ்பர்ட். ஆன்டானிம்ஸ் டிஸ்கரேஜ்ட், டிட்டர்ட். கோபம் எப்படி விரைவான அரசியல் நடவடிக்கையை தூண்டியது என்பதை கூறுவது இது. அடுத்து ஓவர் ரீச், அதிகாரத்தை மீறுதல். சினோனிம்ஸ் ஓவர்ஸ்டெப்பிங், எக்ஸஸ். ஆன்டானிம்ஸ் ரீஸ்ட்ரெயின்ட், டெஃபரன்ஸ். தலையீடு என்பது அதிகார மீறல் என விமர்சகர்கள் வாதிட்டதை இது விளக்குது. அடுத்த வார்த்தை அத்தாரிட்டேட்டிவ், அதிகாரபூர்வமான. சினானிம்ஸ் அஃபிஷியல், டெஃபினிட்டிவ். ஆன்டானிம்ஸ் அன்ரிலையபிள், அன்அஃபிஷியல். பாடப்புத்தகங்கள் அறிவின் அதிகாரபூர்வமான ஆதாரங்களாக கருதப்படுவது. அடுத்து இல் மோட்டிவேட்டட், தவறான நோக்கத்தால் தூண்டப்பட்ட. Synonyms malicious, biased. Antonyms well-intended, honest. சில பகுதிகள் தவறான நோக்கத்தால் தூண்டப்பட்டதாக நீதித்துறை கருதியதை இது விவாதிக்குது. பகுதி 9 தணிக்கை மற்றும் தீர்வுகள். முதல் வார்த்தை சென்சோரிங், தணிக்கை செய்தல். இதோட சினனிம்ஸ் சப்ரஸிங், பேனிங். ஆன்டனிம்ஸ் பப்ளிஷிங், டிஸ்க்ளோசிங். உண்மை தரவுகளை தணிக்கை செய்வது கல்வி பொறுப்பை துறப்பதாகும் என்பதை இது விளக்குது. அடுத்த வார்த்தை கொரெக்டிவ், திருத்தும் நடவடிக்கை. Synonyms remedial, reformative. Antonyms harmful, counterproductive. வெளிப்படைத்தன்மை வழிமுறைகளே சரியான திருத்தும் நடவடிக்கைகள். அடுத்து precedence, முன்னுரிமை. சினனிம்ஸ் priority, primacy. ஆன்டனிம்ஸ் subordination, inferiority. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் தீர்ப்புகளை இது உதாரணமாக்குது. அடுத்த வார்த்தை beneficial, பயனுள்ள. Synonyms advantageous, helpful. Antonyms harmful, detrimental. உண்மையான பயனுள்ள கொள்கைகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். அடுத்து obstacle, தடை. Synonyms hindrance, barrier. Antonyms aid, facilitator. நீதித்துறையை முன்னேற்றத்திற்கான தடையாக நிராகரிப்பது ஒரு ஆபத்தான வாதம் என்பதை இது விளக்குது. பகுதி 10 அச்சுறுத்தல்கள் மற்றும் கல்வித்தரம். முதல் வார்த்தை intimidate, அச்சுறுத்த. இதோட synonyms threaten, bully. Antonyms encourage, embolden. பாடப்புத்தகம் அச்சுறுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்ற நிர்வாகத்தின் அச்சம் இது. அடுத்த வார்த்தை broad brushing, பொதுமைப்படுத்துதல். Synonyms stereotyping, overgeneralizing. Antonyms nuancing, specifying. ஒரு முழு நிறுவனத்தையும் பொதுமைப்படுத்துவதற்கான விமர்சனங்கள் இவை. அடுத்து assertions, வலியுறுத்தல்கள். Synonyms claims, declarations. Antonyms denials, retractions. உள்ளடக்கம் ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும், ஆதாரமற்ற வலியுறுத்தல்களாக இருக்கக்கூடாது என்பதை இது விளக்குது. அடுத்த வார்த்தை rigor, கடுமை அல்லது நுட்பம். Synonyms thoroughness, precision. Antonyms sloppiness, carelessness. கல்வி ரீதியான எழுத்துக்களுக்கு அறிவுசார் நுட்பம் தேவை என்ற உதாரணம் இது. அடுத்து redress, நிவாரணம் அல்லது ஈடு. Synonyms remedy, reparation. Antonyms grievance, injustice. குடிமக்களுக்கு தெளிவான மற்றும் அணுகக்கூடிய நிவாரண வழிமுறைகள் தேவை என்பதை இது விவாதிக்குது. பகுதி 11 வரலாறு மற்றும் சமூக விளைவுகள். முதல் வார்த்தை spark, தூண்டிவிட. இதோட synonyms ignite, trigger.
Antonyms suppress, stifle. நன்கு உருவாக்கப்பட்ட பாடப்புத்தகம் விமர்சன சிந்தனையை தூண்ட வேண்டும். அடுத்த வார்த்தை bland, சுவையற்ற அல்லது வெற்று. Synonyms dull, insipid. Antonyms stimulating, engaging. வெற்று விவரணைகள் மட்டுமே விமர்சனமற்ற குடிமக்களை உருவாக்கும் என்பதை இது விளக்குது. அடுத்து valorize, மதிப்பளிக்க அல்லது புகழ்த்த. Synonyms glorify, exalt. Antonyms criticize, undermine. இடைக்கால ராஜ்யங்களை விமர்சனமின்றி புகழ்வது வரலாற்றை திரிக்கும். அடுத்த வார்த்தை plunder. கொள்ளையடித்தல். Synonyms looting, pillaging. Antonyms restoration, protection. வரலாற்றில் ஒவ்வொரு நாகரிகத்திலும் கொள்ளையடிப்பது நிகழ்ந்துள்ளது என்ற சூழலை இது சொல்லுது. அடுத்து invaders, ஆக்கிரமிப்பாளர்கள். Synonyms conquerors, aggressors. Antonyms defenders, liberators. அனைத்து இடைக்கால மோதல்களையும் ஆக்கிரமிப்பாளர்களின் கோணத்தில் பார்ப்பது உண்மைகளை திரிக்கும் என்பதை இது விவாதிக்குது. அடுத்த வார்த்தை penury, கடும் வறுமை. Synonyms destitution, hardship. Antonyms affluence, prosperity. பிரிட்டிஷ் கொள்கைகள் திணித்த கடும் வறுமையின் மீதான கவனம் இது. மிகச்சிறப்பு. 56 வார்த்தைகளை நாம எந்த ஒரு வார்த்தையும் விடாம முழுமையா முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பகுதி 12க்கு வந்திருக்கோம். இன்னைக்கான இடியம் ஆழமான விளக்கம். blood on one's hands. இதற்கான இங்கிலீஷ் மீனிங் பாத்தீங்கன்னா to be directly or indirectly responsible for serious wrongdoing, violence or loss of life. இதோட தமிழ் விளக்கம் என்னன்னா, ஒரு மோசமான செயலுக்கோ வன்முறைக்கோ அல்லது உயிரிழப்புக்கோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாக இருத்தல். வரலாற்று ரீதியாக மரணம் அல்லது துன்பத்திற்கான பொறுப்பை குறிக்கிறது இது. ஆளுமை, போர் மற்றும் பொது கொள்கைகளில் நெறிமுறை சார்ந்த பொறுப்புடைமையை இது குறிக்கும் விதத்தை விளக்குது. இதுக்கான கான்டெக்ஸ்டுவல் யூசேஜ் பார்ப்போம். By ignoring repeated warnings, the company's leadership had blood on their hands. அதாவது தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை புறக்கணித்ததன் மூலம் அந்த நிறுவனத்தின் தலைவர்கள் இந்த இழப்புக்கு காரணமாகிவிட்டனர் அப்படிங்கிறது இதோட தெளிவான அர்த்தம். மாணவர்களே, இந்த 56 வார்த்தைகளையும் ஒரு இடியமையும் தினமும் ரிவைஸ் செய்யுங்க. ஒகாபுலரி தான் உங்களின் பேங்க் எக்ஸாம் வெற்றிக்கான திறவுகோல் என்பதை ராமாக்ஸ் அகாடமியின் ஆசிரியர்களாகிய நாங்க உறுதியா பதிவு செய்றோம். கண்டிப்பா தினசரி த ஹிந்து தலையங்க பகுப்பாய்வு, அதாவது டெய்லி ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் மற்றும் வங்கி அரசு தேர்வுகளுக்கான சிறந்த வழிகாட்டுதல்களை பெற ராமாக்ஸ் அகாடமியை தவறாமல் ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Win in your bank exams with Ramax. இறுதியாக சிந்திக்க தூண்டும் ஒரு கருத்து. இன்று நீங்கள் கற்ற இந்த 56 வார்த்தைகள் உங்கள் நினைவில் ஆழமாக பதிந்திருந்தால், நாளை நீங்கள் செய்தித்தாளை படிக்கும்போது உங்கள் புரிதல் திறன், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எவ்வாறு வியக்கத்தக்க வகையில் மாறியிருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிறப்பான சிந்தனை. தொடர்ந்து படிங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.